ஆன்மீக ரீதியான ஒரு 1.5 லட்சத்தை ஒட்டிய பாடல்களை பாடியவர். ஆன்மீக ரீதியாக பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி கொரோனா காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பின்னாடி இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ஒரு செகண்ட் இங்க பாருங்க. இந்த அம்மா தெரிய மாட்டேன், சொல்லவே கிடையாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க பாருங்க. ஆமா சங்கத்தண்ணி பச்சரவே ஆசை என்ன ஆசையடி அவ்வளவு ஆசையடி என்ன தண்ணி மறப்போ தண்ணி தமிழ் தந்தால் அவன் ஆசை போலவே இந்த பூமி ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடு. மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேரும் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிந்திக்குள்ளால் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. உள்ளம் என்பது கவலைகள் இருக்கும் குப்பை தொட்டியில்லை. உள்ளம் என்பது பூங்கொட்டியான நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் வரும். எந்த தீமை உள்ளம் சிறு நன்மை உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய மறைந்த இசை மேதை, இசை உலகத்தினுடைய ஜாம்பவான் எஸ்பிபி அவர்களுக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு மதுரை ஸ்டார் ரோட்டரி சங்கம் சார்பில் இன்றைக்கு 5வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு புஷ்பாஞ்சலி செய்து இசை பாடி, அவர் பாடிய பாடல்களை பாடி, அது மட்டுமன்றி பார்வையற்றோருக்கு அரிசி வழங்கி இந்த அவருடைய நினைவு நாளை இன்றைக்கு நாம் அனுஷ்டித்தோம். இன்றைக்கு எஸ்பிபி நம்மோடு இல்லை என்றாலும் இன்றைக்கு இசை உள்ளவரை, இன்றைக்கு தமிழ் உள்ளவரை எஸ்பிபியினுடைய பாடல்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிற விதமாக 30,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான இசை மேதை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்பதற்கு இலக்கணமே எஸ்பிபி தான். அந்த எஸ்பிபி இந்த அவருடைய 5வது ஆண்டு நினைவு நாளில் நாம் அனைவரும், தமிழ் தெரிந்த நல்லுலகம் அனைவரும், இசை தெரிந்த அனைவர் சார்பாக அவருக்கு நம்முடைய இதயபூர்வமான அஞ்சலியை நாம் தெரிவிப்போமாக. நன்றி. நெல்லை பாலு, நிறுவனர், அனுஷத்தின் அனுகிரகம், மதுரை.